ஏன்னா அப்பாக்கள் பெருமையாக பேசுகிற பார்த்தீங்களா, என் மையன் எவ்வளோ ஸ்பீடாக சைக்கிள் ஓட்டினாலும் எதுலையும் மோத மாட்டானையா. ஏன் ஸ்டாண்டை போட்டு தானே ஓட்டுவியான், அது ஒரு பெருமையா. நம்ம என்னமோ சொல்ல போகிறான்னு சொல்லி ஆவலாக கட்டுருக்காங்க. நீங்கள் நம்ம பாருங்களேன், மக்கள் இப்போ புதுசாக பெயிண்ட் அடிக்கப்பட்டுள்ளது, உலராத பெயிண்ட் தொடாதீர்கள் அப்படின்னா தொட்டு பார்ப்பாங்க. ஆமாம், அதே இது 2000 வாட்ஸ் கரண்ட் செல்கிறது, தொடாதீர்கள் உயிர் போயிடும் அப்படின்னா தொட மாட்டான். அதில் மட்டும் கவனமாக இருப்பாங்க. என்ன தெரியும் டப்புன்னு போயிடும். செக் பண்ணி பார்க்குறதுலே வில்லங்கமாக ஆரம்பிக்கிறது அது நடக்கும். இன்னொன்று, நம்ம ஏன்னா கிராமத்து பகுதியில் காமெடி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கேட்டிருக்காங்க, அந்த ரேஷன் கடையில் அரிசி பருப்பு உளுந்து போடுறாங்களாம். எதுக்கு உளுந்து போடுறாங்க, உட்காந்து போட வேண்டியானே, அவன் கீழே டம் டம் விழுந்து போடுவாங்க வச்சு அவன் பாச. இன்னொருத்தன் போய் கேட்டுக்காரு, எங்கள் தூண்டில் போட போகிறேன், தூண்டில் மீன் பிடிக்கிறதுக்கு இந்த புழு பூச்சியெல்லாம் வேணும், எங்கே கிடைக்கும்? அந்த ரேஷன் கடையில் போய் கேளுங்க, அங்கே தான் எல்லாமே புழு பூச்சியெல்லாம் மொத்தமாக இருக்குது. இது ஒரு சமூக செய்தியோடு சொல்கிறேன், கருத்தோடு நகைச்சு எங்கே கிடைக்க போகுது, அதுவும் நடக்கும். இன்னொரு பருவம், அந்த கல்யாணத்தை கட்டி பாருங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணுறப்ப அப்படி ஒரு